மேகங்களை தொட்டு நின்று ஆன்மீக அமைதியை பரப்பும் வெள்ளியங்கிரி மலை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாட்டின் மேற்கு எல்லையில் காற்றும் காடும் கைகோர்த்து நிற்கும் நகரம் கோயம்புத்தூர். அந்த நகரத்தின் ஓரத்தில் மேகங்களை தொட்டு நின்று ஆன்மீக அமைதியை பரப்பும் வெள்ளியங்கிரி மலை. தென்னக கைலாசம் என்று பக்தர்கள் அழைக்கும் அந்த புனித மலைக்கு பயணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை நீண்ட நாட்களாக உள்ளத்தில் இருந்தது. ஆம், ஒரு மாலை அந்த ஆசை தீர்மானமாக மாறியது. நகரத்தின் சத்தத்தையும் வாழ்க்கையின் சுமையையும் பின்னால் விட்டு இயற்கையின் மடியில் ஒரு ஆன்மீக பயணம் தொடங்கினோம். அது சாதாரண ட்ரெக் இல்லை, அது உடலையும் மனதையும் சோதிக்கும் ஒரு ஏற்றம். 7 மலைகளை தாண்டி உச்சியில் இருக்கும் சிவனை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் மனதில். அந்த எண்ணமே எங்களுக்கு தைரியம். மாலை 6:30 மணி. அடிவாரத்தில் இருந்த அந்த சின்ன கோவில் முன்பு எங்கள் குழு வட்டமாக நின்றிருந்தோம். எல்லோரும் ஆண்கள். கையில் டார்ச் லைட், தோளில் பை, உள்ளத்தில் ஒரு பயம் கலந்த உணர்வு. அந்த நேரத்தில் வெள்ளியங்கிரி மலை முழுக்க மங்கலான இருள் மூட ஆரம்பித்திருந்தது. மேலே பார்த்தால் மலையின் நிழல் மட்டும் தெரியும். இதுதான் இன்று நம்ம சோதனை என்று மனசு சொல்லிக் கொண்டிருந்தது. அடிவாரத்தில் வனத்துறையின் சோதனை மிகவும் கடுமையாக இருந்தது. ஒருவரை ஒருவர் முழுக்க சோதனை செய்தார்கள். ஷூ, செருப்பு அனுமதி இல்லை. பிளாஸ்டிக் பொருட்களுக்கு முழுக்க தடை. சில நண்பர்கள் எடுத்துச் சென்ற சிறிய கவர்கள் கூட அங்கேயே வைக்கச் சொல்லப்பட்டன. இது புனித மலை, குப்பை கொண்டு போகக்கூடாது என்ற அதிகாரியின் குரல் இன்னும் எங்கள் காதில் ஒலிக்கிறது. நாங்கள் காலணிகளை ஒப்படைத்து தேவையற்ற உடைகளை ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்தோம். 30 ரூபாய்க்கு ஒரு ஊன்றுகோல் வாங்கினோம். அந்த சின்ன மரக்குச்சி அப்போது சாதாரணமாக தோன்றியது. ஆனால் அடுத்த சில மணி நேரத்தில் அது நம் உயிர் தாங்கும் தோழனாக மாறும் என்று அப்போது எங்களுக்கு தெரியவில்லை. சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. தண்ணீர் பாட்டில், சின்ன உணவு பொட்டலம், ஒரு மெல்லிய படுக்கை துணி, அவையெல்லாம் பையில் இருந்தன. நாங்கள் கேமராவையும் எடுத்தோம். இந்த அனுபவம் வாழ்நாளில் ஒரு முறை கிடைக்கும் நினைவு என்பதால் எல்லாம் தயாரானதும் அடிவாரத்தில் இருந்த ஆண்டவரை கைகளை கூப்பி வணங்கினோம். அந்த ஒரு நிமிடம் அமைதி. யாரும் பெரிய சத்தம் இல்லை. ஆனால் ஒவ்வொருவரின் உள்ளமும் ஒரு வேண்டுதல். பாதுகாப்பா கொண்டு போய் பாதுகாப்பா கொண்டு வா என்பதுதான். முதல் படி வைத்த தருணம் இன்னும் மனதில் பளிச்சென்று இருக்கிறது. ஆரம்பத்தில் பாதை சுலபமாக தோன்றியது. சில நிமிடம் சிரிப்பு, ஜாலியான பேச்சு. இதுதான் அந்த கஷ்டமா என்று ஒருவன் கேலி செய்தான். ஆனால் அடுத்த 20 நிமிடங்களிலேயே உண்மை புரிந்தது. கற்கள் ஒழுங்கான படிகள் இல்லை. சில இடங்களில் கால் வைக்கும் இடமே தெரியாது. டார்ச் லைட் ஒலி 2-3 அடிக்கு மட்டுமே வழிகாட்டும். அதனப்பால் முழுக்க கருப்பு. அந்த நேரத்தில் மரங்களின் மேலே சலசலம். டார்ச் ஒளி போட்டு குரங்குகளின் கண்கள் மட்டும் பளிச்சென்று பிரகாசித்தது. சில குரங்குகள் பாதையை கடந்து ஓடின. ஒரு நொடி இதயம் தடுக்கி நின்றது. நாங்கள் பேசாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தோம். அந்த பார்வையில்
ஒரு ஒப்புதல், இது சாதாரண ட்ரெக் இல்லை என்று. மலையின் செங்குத்து அப்போதுதான் உணர ஆரம்பித்தது. மூச்சு வேகமடைந்தது, வியர்வை முதுகை முழுக்க நனைத்தது, கால்களில் வலி மெதுவாக ஏறியது. முதல் மலையின் முடிவில் வெள்ளை பிள்ளையார் கோவில். அந்த சின்ன சன்னதி கண்ணில் பட்டவுடன் அப்பாடா என்ற ஒரு நிம்மதி. ஆனால் அதை அடையவே எவ்வளவு கஷ்டம். முழங்கால் நடுங்கியது, தோளில் இருந்த பை கல் மாதிரி கனமாகியது. அங்கே அமர்ந்து தண்ணீர் குடித்த போதுதான் புரிந்தது, இது ஆரம்பம்தான் என்று. அடுத்த சவால் வழுக்குப்பாறை. அந்த பாறையை நேரில் பார்த்ததும் நெஞ்சு பதறி போனது. செங்குத்தான கல், மேல் பகுதி மென்மையாக ஒளிரும், கால் வைத்தால் சறுக்கும். ஒருவன் முன்னால் ஏறி கையை நீட்டினான். ஒவ்வொருவரும் அவன் கையை பிடித்து மேலே ஏறினோம். கைகளில் வலி, நகங்கள் கல்லை பிடித்து உரசின. கீழே பார்த்தால் இருள் மட்டுமே. ஒரு நொடி தவறினால் என்ன ஆகும் என்ற எண்ணம் உள்ளத்தில் மின்னியது. ஆனால் யாரும் அதை வாயால் சொல்லவில்லை. அந்த சில நிமிடங்களில் நம்முடைய இதயம் காதுக்குள் கேட்கும் அளவுக்கு துடித்தது. வழுக்கு பாறையை தாண்டியதும் யாரும் சத்தமாக குஷிப்படவில்லை. ஆனால் ஒவ்வொருவரின் முகத்திலும் ஒரு அமைதியான பெருமை. இது நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை அங்கே பிறந்தது. இரவு ஆழமாகிக் கொண்டே இருந்தது. குளிர்காற்று முகத்தில் அடிக்க ஆரம்பித்தது. பாதை போக போக இன்னும் செங்குத்து. ஒவ்வொரு அடியும் சோதனை. ஊன்றுகோல் தரையில் தட்டும் ஒலி மட்டும் இருளில் ஒலித்தது. அன்று மாலை 6:30க்கு தொடங்கிய பயணம் முதல் மலையிலேயே நம்மை சோதித்து விட்டது. ஆனால் அந்த சோதனையில்தான் ஒரு உண்மை தெரிந்தது. இந்த மலை உடம்பை மட்டுமல்ல, மனதையும் சோதிக்கிறது. முதல் மலை முடிவில் எங்கள் குழு ஒன்றாக இல்லை, ஒரே மனசாக. அடுத்த மலை எவ்வளவு கடினமானாலும் அதை ஒன்றாக தாண்டுவோம் என்ற உறுதியோடு மீண்டும் ஏற ஆரம்பித்தோம். 2வது மலையை தாண்டினோம் என்று சொல்வது எளிது. ஆனால் அதை ஏறிய ஒவ்வொரு நொடியும் உடம்பை சோதித்த தருணங்கள். ஏறுவது அவ்வளவு சுலபம் இல்லை. மலை ஏற பழகியவர்களுக்கு கூட இந்த மலைகள் சாதாரணம் அல்ல. பாதைகள் நேராக இல்லை, செங்குத்தாக மேலே இழுக்கும். ஒரு அடியை வைத்தால் 2வது அடிக்கு முன் மூச்சை சமன் செய்ய வேண்டிய நிலை. கற்கள் கூர்மையாக பாதத்தை துளைக்கும். கால் வலிக்குது என்று ஒரு நொடி உட்கார்ந்தால் சில நிமிடங்களில் குளிர்காற்று உடம்பை முழுக்க ஆட்கொண்டுவிடும். வியர்வை குளிர்ந்து எலும்பு வரை குளிர்ச்சி இறங்கும். அப்போது மீண்டும் எழுந்து நடப்பதே ஒரே வழி. மீண்டும் நடை. 4வது மலை முடிவில் ஒரு சிறிய சமதள பாதை. அங்கே சில நிமிடங்கள் நடப்பது சொர்க்கம் போல. செங்குத்து இல்லாமல் நேராக நடந்த அந்த சில அடிகள் நம்மை சற்றே ஆறுதல் படுத்தியது. ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் இல்லை. மலை மீண்டும் தன் இயல்பை காட்டியது. 5வது 6வது மலை ஒவ்வொரு அடியும் மிரட்டும் உயரம். காற்று பலமாக வீசும். சில இடங்களில் கால் தவறினால் கீழே சரியும் அபாயம். ஊன்றுகோல் தரையில் தட்டும் ஒலி மட்டும் இரவில் ஒலிக்கும். 6வது மலையின் இறக்கத்தில் இருந்த சுனை நீர் இன்னொரு அனுபவம் எனலாம். அந்த நீர் மிகவும் குளிர். கைகளை மட்டும் நனைத்தாலும் எலும்பு வரை குளிர்ச்சி ஊறும். சிலர் முகத்தில் தெளித்தார்கள், சிலர் துணிச்சலாக அதில் குளித்தார்கள். அந்த குளிர்ந்த நீரில் உடலை நனைத்த போது உடல் முழுக்க ஏதோ ஒரு அதிர்ச்சி. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சுத்தம். களைப்பு சற்று குறைந்தது, மனசும் தெளிந்தது. இன்னும் ஒரு மலைதான் என்ற எண்ணம் நம்மை இன்னும் முன்னே தள்ளியது. 7வது மலை, அதுதான் உண்மையான சோதனை. முதல் 6 மலைகளை தாண்டிய களைப்போடு அதை ஏறுவது வார்த்தைகளால் சொல்வது என்பது கடினம். பாதை மிகவும் செங்குத்து. சில இடங்களில் கைகளை வைத்தே மேலே ஏற வேண்டும் என்ற சூழல். முழங்கால்கள் நடுங்கும், மூச்சு எரியும்.
இதயம் வேகமாக துடிக்கும். இப்போவே நின்று விடலாமா என்ற எண்ணம் ஒரு நொடி வந்தாலும் மேலே இருக்கும் அந்த அருளை நினைத்து மீண்டும் ஒரு அடி, மீண்டும் ஒரு அடி, மீண்டும் ஒரு அடி என நீண்டது பயணம். இறுதியில் உச்சியில் இருந்த அந்த சிவன் சன்னதி கண்களில் பட்ட தருணம். அது வெற்றி உணர்வு அல்ல, அது ஒப்படைப்பு. அந்த உயரத்தில் காற்று கடுமையாக வீசும். உடம்பு முழுக்க வலி இருந்தும் மனசு முழுக்க ஏதோ ஒரு சந்தோஷம். கண்களில் தானாக வந்தது நீர். அந்த தரிசனம் எல்லா கஷ்டத்தையும் அர்த்தமுள்ளதாக்கியது. நாங்கள் அமைதியாக நின்றோம். பேச வார்த்தைகள் இல்லை. உள்ளத்தில் ஒன்று மட்டும், ஆம், நன்றி. அது ஒரு அற்புதமான பயணம். ஆனாலும் மனதில் ஒரு வலி. இத்தனை பேரும் ஏறும் இந்த கடினமான மலையில் அரசின் அடிப்படை வசதிகள் இல்லாதது கவலை அளிக்கிறது. முதல் உதவி கூட இல்லை. சற்று ஓய்வு எடுக்க சிறிய பாதுகாப்பான இடங்கள் அமைத்தால் நன்றாக இருக்கும். தண்ணீர் சேமிப்பு இடங்கள், அவசர உதவி மையம், மருத்துவ உதவி இவை இருந்தால் ஏறும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கும். இந்த மலை உடம்பை மட்டுமல்ல, மனதையும் சோதிக்கும். அதனால் அதை ஏறும் மக்களுக்கு குறைந்தபட்ச பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். எல்லா கஷ்டங்களையும் தாண்டி அடிவாரத்தை அடைந்த அந்த தருணத்தில் ஒரு உண்மை மட்டும் தெளிவு. மலை நம்மை வெல்லவில்லை, நாமும் மலையை வெல்லவில்லை. அந்த பயணம் நம்மை மாற்றிவிட்டது.